அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய உள்ள ப்ராஜெக்ட் வந்துன்னா டிஸ்டன்ஸ் கேல்குலேட்டர். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது. ஸோ இங்கே நம்ம அது முக்கியமான ஒரு காம்பனண்ட் என்னென்னா, அந்த டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணக்கூடிய அந்த காம்பனண்ட் நேம் வந்து அல்ட்ராசோனிக் சென்சார். ஸோ இந்த சென்சார் பக்கத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கும்போது இந்த சென்சாருக்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கிற கேல்குலேட் பண்ணி இந்த டிஸ்பிளே போர்டில் நமக்கு அந்த வேல்யூஸை தரும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் அண்ட் இன்ச். ஓகேங்களா? ஸோ கோடிங்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கோடிங் எழுதியிருக்கிறோம். ஸோ அந்த கோடிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் காமன் பார்த்தீங்கன்னா, அஸ் யூஷுவல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு பிரெட் போர்டு, Arduino UNO, இதான் மைக்ரோ ப்ராசஸர் போர்டு, ஒரு டிஸ்பிளே 16 பின் டிஸ்பிளே போர்டு, அப்புறம் அல்ட்ராசோனிக் சென்சார், சம் ஜம்பர் ஒயர்ஸ். இவ்வளோ போதுமானது. ஸோ ஃபஸ்ட் டபுள் செட் டேப் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், Arduino UNO போர்டை கனெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 4 பின் இருக்கும் அல்ட்ராசோனிக் சென்சார். எகெயின் இந்த Arduino போர்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சம் ஜம்பர் வாய்ஸ் எடுத்து என்ன பண்ணுறேன், இதில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ பிரெட் போர்டில் எப்படி கனெக்ட் பண்ண ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். டவுட் இருந்தால் அந்த பழைய வீடியோஸ் பாருங்கள். ஸோ கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். ஸோ அல்ட்ராசோனிக் சென்சாரை பொறுத்தவரை 4 பின் இருக்கும். ஸோ நான் 2 மேல் ஒயர் யூஸ் பண்ணி நான் கனெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ 4 ஒயர் கனெக்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் இந்த 16 டிஜிட் போர்டில் 16 பின் போர்டு நான் என்ன பண்ணுறேன், இதில் 4 பின் இருக்குது. இந்த 4 பின்னை நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு மேல் ஃபீமேல் ஜம்பர் ஒயரில் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அல்ட்ராசோனிக் சென்சார் அஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு 2 கிரவுண்ட் இருக்கும், ஒரு பவர் பின் இருக்கும், அதில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கிரவுண்டு வந்து க்ரீன் அண்டு ரெட் கலர் வந்து பவர் பின். ஸோ போர்டில் 9 and 10 வந்து ட்ரிக்கும் எக்கோவும் கொடுத்துருக்குறோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டிஜிட்டல் போர்டில் பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பிளே போர்டில் 4 பின் இருக்கும், ஒரு கிரவுண்டு, ஒரு பவரு, அப்புறம் அனலாக் பின்ஸ் 2 இருக்கும். ஸோ இங்கே அந்த 2 அனலாக் பின்னை வந்து நான் இங்கே A5 அண்ட் A4ல் கனெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ எகெயின் இந்த க்ரீன் அண்ட் எல்லோ ஒயர்ஸ் வந்து கிரவுண்ட் அண்ட் பவர். ஸோ எல்லோ ஒயர் வந்து கிரவுண்ட் எகெயின் அண்டு பவர் பின் வந்து க்ரீன் வந்து கிரவுண்டு அண்ட் எல்லோ வந்து பவர் பின். ஸோ இதில் SCLன்னு ஒன்று இருக்கும், SDA இருக்கும். ஸோ இந்த SCL வந்து ப்ளூ கலர். ஸோ அது வந்து அனலாக் A5 அண்டு இது வந்து SCL A6. ஸோ அனலாக் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து இந்த அனலாக் பின்னில் தான் நம்ம என்ன செய்யணும், கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? அதான் A5 A6. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் கேல்குலேட் ஆகும். அந்த ஆப்ஜெக்ட் ஒரு கையை நான் இப்படி பக்கத்தில் கொண்டு போயிட்டேன்னா சேஞ்ச் ஆகுது. பார்த்தீங்களா? இப்போ 2.41 சென்டிமீட்டர் நியர்பையில் இருக்குது. ஸோ அது இன்ச்சாக கன்வெர்ட் பண்ணி தந்துடும். பார்த்தீங்களா? தெரியும். நான் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். டிக்ரீஸ் பண்ண அந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும். இது வந்து டிஸ்டன்ஸ் கேல்குலேட்டர். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கிறத இந்த ப்ராஜெக்ட் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த டிஸ்பிளே யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.